நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்குது? கண்டிப்பாக நமது மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா சென்ற தீபாவளியும் நம்ம கையில் காசு இல்லை, இந்த பொங்கலும் நம்ம கையில் காசு இல்லை. அதால் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போகும். ஏன்னா மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினராக நான் சொல்கிறேன், எனக்கு அந்த கஷ்டங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வருகிறது. சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, மைவி3 ஆர்ட்ஸில் எம்டி எப்போது பேசுவார். சரிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா, நேற்று இரவு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அதில் விரைவில் மைவி3 ஆர்ட்ஸ் திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து பேச போகிறாரு. அவருடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த பதிவில் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் எம்டி கண்டிப்பாக பேசும்போது பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை பேச வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். சரிங்களா? நேற்று கூட பாருங்கள், ஒரு உறுப்பினரை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த உறுப்பினர் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டு அனைத்தையும் பேங்க்கில் வைத்து விட்டு அதில் வந்த அமௌண்ட்டை தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அதேமாதிரி கோல்டு மீட்கணும், வேறு வழியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்மிடத்தில் அவருடைய கஷ்டங்களை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தார். உண்மையாக சொல்கிறேன், அவர் பேசும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு அவர் ரொம்ப நொந்து போயிருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அந்த உறுப்பினர் கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நம்ம கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதற்கு ஒரே வழி எம்டி பேச வேண்டும். அதேமாதிரி எம்டி பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வெகு விரைவில் அறிவிக்க வேண்டும். சரிங்களா? நம்ம பார்த்த உறுப்பினர் ஒருவர் தான், ஆனால் இதே மாதிரி எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியவில்லை. சரிங்களா? அதால் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு மைவி3 ஆர்ட்ஸ் எம்டியும் சரி, நிறுவனமும் சரி, உடனடியாக இந்த பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக அறிவித்தா உறுப்பினர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த கடத்தில் இருந்து மீள முடியும். சரிங்களா? ஏன்னா இப்போ 2ஆவது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ 2 வருஷம் கடன் மேல் கடன் அப்படின்ற மாதிரி, வட்டி மேல் வட்டின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போய் கொண்டு இருக்கிறது. எனவே இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நிறுவனத்துடைய எம்டி அவர்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை அறிவிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.